إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று குழும்பியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திக்ர், இறை நினைவு என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். என்ன காரணம் என்று பார்த்தால், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமர்ந்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்து போற்றி புகழக்கூடிய ஒன்றை மார்க்கம் சொல்லுகிறது. அதையும் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஒன்று மட்டும் திக்ர் என்பது கிடையாது. அதுவும் இறைவனை புகழக்கூடிய அதுவும் திக்ர் தான். ஆனால் அந்த ஒன்னோடு மட்டும் நாம் நின்று விடக்கூடாது. பெரும்பாலும் நம்மளுடைய இஸ்லாமிய சமூகத்தில் திக்ர் என்றால் அந்த ஒன்றை மட்டும் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். அதை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் எங்கெல்லாம் அல்லாஹுடைய இறை கட்டளைக்கு நாம் அடிபடுகின்றோமோ, எந்த இடங்களெல்லாம் அல்லாஹுவை நாம் நினைத்து பார்க்கின்றோமோ அதெல்லாம் கூட திக்ர் தான் என்கின்ற அடிப்படையிலான செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லாஹுவை நீங்கள் அதிகமாக நினையுங்கள், அதனால் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அல்லாஹு சொல்லித் தருகிறான். வதுக்குருல்லாஹ கசீரம் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹுவை அதிகமாக நினையுங்கள். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துடுறீங்களா? சிரமப்படுற மாதிரி தெரியுத மக்கள், வரிசையாக உட்கார்ந்துருங்களேன். அல்லாஹுவை நீங்கள் அதிகமாக நினையுங்கள், இதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ என்ன இதில் உள்ள தகவல்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நினைக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய, இப்போ ஜும்மாக்கு நம்ம வந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நினைவு இல்லைன்னா வந்திருப்போமா? அல்லாஹ்வை நினைவு கூறத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அதுபோன்று கடமையான தொழுகை முடிகிறது, அல்லாஹ்வை போல்த்து புகழ்கிறோம். இன்னும் சில நேரங்களில் நாம் மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய திக்ரெல்லாம் நாம் பள்ளியில் அமர்ந்து ஓதுகிறோம். இதெல்லாம் ஒரு வகையான திக்ர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைவன் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான் என்றால், அதிகமாக அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். ஒரு சுருக்கிவிடக் கூடாது. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும் என்கின்ற இந்த தகவலை இறைவன் சொல்லிவிட்டு முக்கியமான இன்னொரு காரணத்தை சொல்லுகிறான். இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எல்லா இடத்திலையும் அல்லாஹ்வை நான் நினைச்சேன், நாம் நினைக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு பழக்கம் நம்மிடத்தில் வந்துவிட்டால், அந்த ஒரு செயல்பாடு நம்மிடத்தில் வந்துவிட்டால், இதன் மூலமாக வெற்றி பெறலாம் என்கின்ற அந்த தகவலை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இப்போ இங்கே தான் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு இடம் இதுதான். பள்ளிவாசலில் இருக்கும் பொழுது, தொழுகையில் ஈடுபடும் பொழுது, அதை தொடர்ந்து ஓதக்கூடிய திக்ருகளை நாம் செய்யும் பொழுது, அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம அத்தனை பேரும் என்ன செய்கிறோம்? இறைவனுடைய நினைவிலேயே இருக்கிறோம். ஓகே தான். ஆனால் அதை தாண்டி அடுத்த கட்டமாக பள்ளியிலிருந்து வெளியில் சென்றவுடன் மற்ற வியாபாரங்களில், தொழில்களில், அதே போன்று உலக விஷயங்களில், காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் இறைவனை நினைக்கின்றோமா, நினைவு வைத்துக் கொள்கின்றோமா, மறக்கின்றோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இஸ்லாம் என்பது வெறுமனே பள்ளியில் உள்ள செய்திகளை மட்டும் சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் ஒரு முஸ்லிம், ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு பாடம் படித்து தருகிறது. அப்ப அந்த இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன்.
எல்லா நேரத்திலையும் நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறோமா? அந்த திக்ர் இருக்கிறதா? அந்த இறை நினைவு நமக்கு இருக்கிறதா? வியாபாரம் பண்றோம், அந்த இடத்துல இருக்கா? போய் சொல்லாம வியாபாரம் பண்ணணும். ஒரு பொருள் இருக்கிறது, சின்ன அளவுல ஒரு டேமேஜ் இருக்கிறது, வாடிக்கையாளர் அதை வாங்கினால் நமக்கு ஆயிரக்கணக்கில் லாபம் கிடைக்கிறது, அதை மறைக்க வேண்டும். இது ஒரு விதமான பொய் தானே. அதை அவர் வாங்குவதற்கு அவருடைய அவருடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு ஏதாவது அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு வகையான பொய் தானே. இந்த நேரங்களில் படைத்த இறைவன் நமக்கு நினைவுக்கு வருகிறானா? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே. 1000 500 இங்க கிடைச்சிடும், ஓகே தான். ஆனா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே, இறை நினைவு வருகிறதா? மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் அவ்வப்போது சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? வியாபாரம் என்கின்ற அந்த அடிப்படையில் உலக லாபத்திற்காக செய்யக்கூடிய மார்க்கம் தடுக்கப்பட்ட விஷயங்களை, அதனால் வரக்கூடிய லாபங்களை, அந்த செயலில் ஈடுபடும் போது நமக்கு அல்லாஹ்வுடைய நினைவு வரணுமா இல்லையா? இந்த அடிப்படையில் எல்லா நேரத்திலும் இறை நினைவு நமக்கு ஏற்படுகிறதா? அதுதான் அல்லாஹ் சொல்றான், அதிகமா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் பர்டிகுலராகவே சொல்றாங்க, எந்த இடத்துல நமக்கு மிஸ்டேக் வரும், எந்த இடத்துல இறை நினைவு சவாலாகும், எந்த இடத்துல நம்ம சருகி போவோம் என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டே சொல்லுகிறான். அதுபோல நீங்க செய்யாதீங்க, நஷ்டமடைஞ்சவனா ஆயிடுவீங்க என்பதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் வமை யஃஅல் தாலிக ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். அல்லாஹ் விஷயம் புரியுதா? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நம்ம எல்லாம் இறைவன் அழைக்கின்றான். நம்பிக்கை கொண்டவர்களே, நம்ம தாங்க, நம்ம எல்லாரையும் அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறான். உங்களுடைய மக்கள் செல்வமோ உங்களுடைய பொருள் செல்வமோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பிவிட வேண்டாம். இதுபோல் யார் செய்கின்றார்களோ உலாய்க ஹுமுல் காசிரூன், யார் இதுபோல் செய்கின்றார்களோ அவர் நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவார். எங்க நஷ்டம்? அங்க மறுமையில நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவார். இதுக்காக நம்ம பாடுபடல, இதுக்காக நம்ம உழைக்கல, அப்படிதானங்க? லாபம் பெற்றவராக ஆக வேண்டும் என்பதற்காக நம்ம உழைக்கிறோமா? மறுமையில வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக நம்ம கஷ்டப்படுறோமா? அதனுடைய பாதையில் சென்று கொண்டு இருக்கிறோமா? இல்ல மறுமையில நஷ்டமடைய வேண்டும் என்பதற்காக நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம்? உலகத்திலேயே நம்ம விரும்ப மாட்டோமே. யாராவது பார்த்துருக்கிறோமா? வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், இனிமேல் ஒரு கஸ்டமர் கூட என் கடையில் ஏறக்கூடாது, அதுக்கு யாராவது வேலை பார்ப்பாங்களா? டெக்கரேஷன்லாம் தாறுமாறா ஏடா கூடமா பண்ணி எந்த ஸ்டாக்கும் இல்லை, கேட்கறதெல்லாம் இல்லைன்ற வார்த்தை தான். இனிமே ஒரு ஆள் வரக்கூடாது, வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்துருவாங்களா என் கடைக்கு? இனி வரவே கூடாது, வியாபாரமே நடக்கூடாது, நான் நஷ்டவாளியத்தான் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு எடுப்பாரா? பார்த்துருக்கிறோமா நம்ம? இனி நான் வேலைக்கு போக மாட்டேனே, எனக்கு சம்பளம் வேண்டாம, பொருளாதாரம் வேண்டாம அப்படின்னு ஒருத்தர் முடிவு எடுப்பாரா? எதுக்காக நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, உலகம் சார்ந்து கூட நம்ம வெற்றி பெற வேண்டும் என்பதுதான், அதுக்காகத்தான் முயற்சிக்கிறோம். அடுத்தடுத்த புது மாடல்களை கொண்டு வரணும், எப்படி வாடிக்கையாளர்களை கவரணும், 1000 ரூபாய் வரக்கூடிய லாபத்தை எப்படி 5000 ரூபாய் மாற்றணும், ஒரு கடையை எப்படி 2 கடையை ஆக்கணும், இதுதானங்க எல்லாருடைய சிந்தனையும். இயல்பு இதுதான். லாபத்திற்காகத்தான் நாம் உழைத்து கொண்டு இருக்கிறோம். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதே அடிப்படை மறுமையில் வர வேண்டாமா? மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டாமா? அதுக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய மக்கள் செல்வமோ உங்களுடைய பொருள் செல்வமோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்பிவிடக் கூடாது. குடும்பம் இருக்கிறது தப்பு இல்லைங்க, மக்கள் செல்வம்னா குடும்பம் தானே, குடும்பம் இருக்கிறது தப்பு இல்லை, செல்வத்தை சம்பாதிக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்பிடக் கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க நஷ்டவாளி. அல்லாஹ் சொல்றான், இதைத்தான் நீங்க கவனிக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், இறைவன் பேசுகிறான், திருமறை குர்ஆன் வசனம் சொல்லுகிறது, இப்படி நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இதை பாயிண்ட் அவுட் பண்ணி அல்லாஹ் என்ன சொல்றான்னா, எது நம்மை திசை திருப்பும் என்பதை அல்லாஹ் சேர்த்து சொல்றான். பார்த்தீங்களா? பொதுவாக எல்லா நேரத்திலும் இறைவனை நினைக்கக்கூடிய நாம் எந்த நேரத்தில் நமக்கு திசை திரும்புமா? உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருத்தர் வட்டி வாங்குறாரு, தண்டல் வாங்குறாரு,
மார்க்கத்தில் இல்லாத அந்த அடிப்படையில் செயல்படுறாரு. என்ன காரணம்? காசு தானே. நான் எப்படி வியாபாரம் நடத்துறது, எப்படி நான் பொருள் ஈட்டுறது, அதனுடைய பின்னணி என்ன? குடும்பம் தானே. எனக்கு குடும்பம் இல்லையா? வீட்டில் மனைவி இல்லையா? என்னுடைய பிள்ளைகள் இல்லையா? இப்படி போறாங்க பாருங்க. அதாவது ஒரு சில பேர் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதற்கும் இதுதான் காரணங்க. இன்னைக்கு நம்ம ஜிம்மாவுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒட்டுமொத்தமாகவே இந்த பகுதியில் இவ்வளவுதான் இஸ்லாமியர்களா, இவ்வளவுதான் முஸ்லீம்களா? இன்னும் அறியாமையில் எத்தனையோ இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் ஜிம்மா தொழுகையில் கூட கலந்து கொள்ளாமல் அந்த நேரத்திலும் எங்களுடைய வியாபாரத்தில் நாம் செய்யாமல் கடையை மூடினால் லாபம் போயிடும் நினைக்கிறாங்களா இல்லையா? அதுக்கு அதான காரணம். பொருளாதாரத்தின் மீது கொண்ட மோகம் தானே காரணம். அதனுடைய பின்னணி குடும்பத்தை காப்பாற்றணும் அவங்க நினைக்கிறது தானே காரணம். திசை திருப்புதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக ஜும்மா தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் நிறுத்தி விடுங்கள், அல்லாஹ்வை நினைப்பதற்கு நீங்கள் விரையுங்கள், நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றான். தெரிய மாட்டேங்குதே சமுதாயத்தில் நிறைய பேருக்கு. என்ன காரணம்? இதான காரணம். இது நான் உதாரணத்துக்காக சொல்றேன். இப்படி ஐவேளை தொழுகாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர்? கடை இருக்குங்க, வியாபாரம் இருக்குங்க, நான் ஒரு ஆள் தாங்க, நான் எப்படிங்க வர்றது? பள்ளிக்கு வரணும், தொழுவணும், இஸ்லாம் சொல்லுதுதான், வசனம் திருமறை குர்ஆன் வசனம் இருக்குதுதான், நபிகள் நாயகம் வலியுறுத்தி சொல்றாங்க தான். மறுமையில அமல்கள் விஷயத்துல தொழுகை தான் முதல் விசாரணையில முதல் விஷயம். தொழுகை குறித்து தான் கேள்வி கேட்கப்படும். அதெல்லாம் சரிதான். வியாபாரம் இருக்க, கடை இருக்க, என் குடும்பம் இருக்க, திசை திருப்பு தான் இல்லையாங்க. கண்ணுக்கு முன்னாடி சாட்சி இருக்குங்க. இது மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றோம். என்ன அறிவுரைனா அந்த மாதிரி ஆகிவிடக் கூடாது. அப்ப நாம அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம வந்துட்டோம். ஜும்மா தொழுகையில நம்ம பாஸ் ஆகிட்டோம். மற்ற விஷயங்களிலும் நாம பாஸ் ஆக வேண்டும். இதுக்கு நம்ம எங்க போறது? பாசான ஒருத்தர்கிட்ட தான் நமக்கு படிப்பினை இருக்கிறது. எல்லா கட்டளைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றிய அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. சாதாரண முன்மாதிரி இல்லை, அழகிய முன்மாதிரி. எல்லா கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றினார். அல்லாஹ் எப்படி சிலாகித்து சொல்றான் பாருங்க. இப்ராஹிம் நபி அவர்களை அல்லாஹ் உற்ற தோழனாக ஏற்றுக்கொண்டான். அவர்கள் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார்கள். ஒரே ஒரு மனிதர் தான் சமுதாயமாக திகழ்ந்தார்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன? அவர்களுடைய அந்த செயல்பாடு இருக்கு பாருங்க. உதாரணத்துக்குங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைகிறார்கள், இளைஞராக இருக்கிறார்கள். அவங்களுடைய தந்தைக்கு தாவா செய்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இதுகால இப்ராஹிமு லி அபிஹி, இப்ராஹிம் நபி அவர்கள் அவருடைய தந்தைக்கு சொன்னார், அவ்விடத்தில் பேசினார், நீங்கள் சிலைகளை கடவுளாக ஆக்கி கொண்டீர்கள், உங்களையும் உங்களுடைய கூட்டத்தாரையும் பகிரங்கமான வழிகாட்டில் இருக்கிறீர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் புரியுதா உங்களுக்கு? எங்கெல்லாம் மனிதன் சருகுவானோ அதுல முக்கியமான ஒரு இடம் குடும்பங்க. இன்னைக்கு பாருங்க, அடுத்தவங்களுக்கு பேசுனா அப்படி பேசுவார், காதுல ரத்தம் வராத குறை தான் கேட்கிற ஆளுக்கு. ஆனா அவர் குடும்பத்தில் வரட்டுமே, அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலில் ஈடுபட்டுட்டுமே, வரதட்சணையா இருக்கட்டும், இன்னும் ஆடம்பரமான திருமணங்களா இருக்கட்டும், மார்க்கத்துக்கு முரணான இன்னும் எத்தனை காது குத்துறது, ஏஜ் அட்டன் பண்றது, அதை பட்டியல் போட்டால் நமக்கு நேரம் பத்தாது. இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அண்ணன், தன்னுடைய மாமா, தன்னுடைய மச்சான் வந்தா இருக்குதாங்க. அந்த நேரத்தில் இறை நினைவு வருதா? இது மார்க்கத்தில் இல்லாததாச்சே. அல்லாஹ் சொல்றானே, இந்த மாதிரி மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. வசனம் ஞாபகத்துக்கு வருதா? அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் ஞாபகம் வருதா? இறை நினைவு அங்க வேலை செய்யுதா? பள்ளியில் இருக்கும்போது வேலை செய்யுது, கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதும் போது வேலை செய்யுது. மார்க்கத்துக்கு முரணா நம்மால செய்யறாங்க, நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்கிறார்கள். அந்த இடத்துல இறை நினைவு சுத்தமாக காணாம போகுது. ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அழகா இது?
அப்படி இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்றேன். ஆனா இங்க என்ன நிகழ்வு? தந்தை தான், பாசத்துக்குரிய தந்தை தான். ஆனா இருந்தாலும் அவர் மார்க்கத்துக்கு முரணான செயலில் ஈடுபடுறார். சிலைகளை கடவுளாக ஆக்கி கொண்டார். அவருடைய சமுதாயத்தை தவறான வழியில் நடத்துகிறார். இப்ராஹிம் நபி அவர்கள் தயங்கவில்லை. இதுதாங்க ஒவ்வொரு ஏகத்துவவாதிகிட்டும் வரணும். ஒவ்வொரு முஸ்லீம் கிட்டையும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்கிட்டையும் வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு இதுதான். எல்லா நேரங்களிலும் இறைவனை நினைப்பது. அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? கரெக்டா அடிக்கிறாரு பாருங்க. நீங்களும் உங்களுடைய சமுதாயமோ இந்த செயல்பாட்டின் காரணமாக பகிரங்கமான வழிகாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார. வாப்பான்னு பார்த்தாரா? நம்மள பல பேருக்கு அங்கதானே சறுக்குது. என்ன செய்யறது பாய்? கரெக்டு தான், எல்லாம் தெரியதான் செய்யுது. தவ்ஹீத் மர்கஸுக்கு வந்த பிறகு பல்வேறு பயான்களை நாங்கள் கேட்டு தான் இருக்கிறோம், பல்வேறு வசனங்களை நாங்கள் கேட்டு தான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் எல்லாம் கேட்டிருக்கிறோம். இதுதான் மார்க்கம் எங்களுக்கு புரிந்து விட்டது. என்ன செய்யறது? மாமாவாச்சே, மச்சானாச்சே, எங்க அக்காவாச்சே, எங்க தங்கச்சி ஆச்சே, என் குடும்பம் ஆச்சே, என் மனைவி ஆச்சே, இப்படிதானே ஒருத்தர் நம்ம சறுக்கி கொண்டு இருக்கிறோம். இப்ராஹிம் நபி அவர்களிடத்தில் அழகிய பாடம் இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். உங்களுடைய பொருளாதாரமோ மக்கள் செல்வமோ உங்களுடைய பொருள் செல்வமோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்ப வேண்டானா என்னன்னு புரியுது உங்களுக்கு? இப்ப நம்ம எல்லாரும் நினைப்போம், ஏங்க என் குடும்பம் இருக்கதான் செய்யுது, நான் தொழு வந்துட்டேன்னா இல்லையா, ஓகே தான். குடும்பம் இருக்கதான் செய்யுது, என் கடை இருக்கதான் செய்யுது, அல்லாஹ் தான் முக்கியம், ஜிம்மா தொழுகை தான் முக்கியம், நான் வந்திருக்கிறேனா இல்லையா, ஓகே தான். இந்த இடத்துல நம்ம பாஸ் ஆகிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பாஸ் ஆகிட்டோம். இதே நினைவு, இதே செயல்பாடு எல்லா இடத்துலையும் வருதா? அதுதானே பஞ்சாயத்து. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தானே, ஒரு குறிப்பிட்ட அமல்ல தானே. அப்படி இல்லையா? இஸ்லாம் அப்படி சொல்லி தரலையே. வெறும் ஜிம்மா தொழுகன்றது மட்டுமா நம்ம மேல கட்டளை? அப்படி சொல்லுங்க. ஒட்டுமொத்த குர்ஆன்லயும் அல்லாஹ் ஜிம்மா தொழுகை மட்டும்தான் சொல்றான். சொல்லுங்க நீங்கள நானும் நம்ம ஏத்துக்கலாம். ஓகே, நம்ம எல்லாரும் பாஸ் ஆகிட்டோம். ஏன்? ஜிம்மா தொழுகைக்கு நம்ம வந்துட்டோம்ல, கடையை விட்டு வந்துட்டோம்ல, குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டோம்ல. அப்படி இல்லையே, ஏகப்பட்ட அறிவுரைகள் திருமறை குர்ஆன் சொல்லுகிறதே. அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் எத்தனையோ வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறார்களே. அப்ப இதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். இன்னொன்று கூட பாருங்க, இந்த பொருளாதார மேட்டர் இருக்குல்ல, அதுல கூட நீங்க நல்ல ஆழமா யோசிச்சீங்கன்னா இந்த வசனத்துல அவர் தான் சிலையை செய்யக்கூடியவரா இருக்கிறார். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர். நம்ம உலக வழக்கில் ஒன்று இருக்கு, தந்தையுடைய வியாபாரம் தந்தைக்கு பிறகு யாருக்கு வரும்? மகனுக்கு தான் வரும். அப்படிதானே? அதையும் தூக்கி எறிகிறாரு பாருங்க. அதான் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றாங்க. குடும்பம் ஒண்ணு, பொருளாதாரம் ஒண்ணு. பொருளாதாரத்தையும் துச்சமா மதிக்கிறாரு. அதே நிலை கண்டினியூ ஆயிடுச்சு. உதாரணத்துக்கு புரியறதுக்காக சொல்றேன். அதே நிலை கண்டினியூ ஆயிடுச்சுன்னா ஆசருக்கு பிறகு யாரு அந்த கடைக்கு ஓனரு? சிலையெல்லாம் விற்கிறாங்கல்ல, அதுக்கு யாரு ஓனரு? அப்ப பொருளாதாரத்தையும் துச்சமாக மதித்துதான் என்ன செய்யறாங்க. இப்படிதான் நம்ம இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்றேன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல முன்மாதிரி இருக்கிறது. இதுல ஒண்ணுல மட்டும் இல்லைங்க, இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய மகனையும் அவங்களுடைய மனைவியும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டாங்க. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பா இந்த குர்பானுடைய நேரத்தில், ஹஜ்ஜி பெருநாளுடைய நேரத்திலலாம் நம்ம என்ன செய்வோம்? நினைவு கூறுவோம். ஆனால் அது நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். இதுல கூட நமக்கு முன்மாதிரி இருக்கிறது, பாடம் இருக்கிறது. இறை கட்டளை தான் என்ன செஞ்சாங்க? எப்படி அவங்களுக்கு இறை நினைவு வேலை செய்து பார்த்தீங்களா? சொல்றது யாரே? படைத்த இறைவன். கொண்டு போய் விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க? குடும்பத்தின் மீது உள்ள பாசத்தின் காரணமாக அப்புறம் பிரார்த்தனை செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த பாலைவனத்தில் புற்பூண்டுகள் விளையாத, கனிகள் இல்லாத இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் என் குடும்பத்தை நான் கொண்டு போய் விட்டுட்டேன் உன் கட்டளைக்காக. அவங்களை நோக்கி சில மனிதர்களுடைய உள்ளத்தை நீ திருப்பி யா அல்லாஹ், அவர்களுக்கு உண்ணுவதற்கு கனி வர்க்கங்களை கொடு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்கிறார். இது அவர் குடும்பத்தின் மீது வைத்த பாசத்தை காட்டுகிறது. இங்கதான் நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த பாசம் என்பது படைத்த இறைவனுடைய கட்டளையை மீறுவதற்கு பயன்படுத்தவில்லை. நல்லா புரியுதா உங்களுக்கு? கொண்டு போய் விட்டுட்டாருங்க. ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு முதல்ல கொண்டு போய் பாலைவனத்துல விட்டாச்சு.
விட்டதற்கு பிறகு பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த இடத்தை நம்ம நல்ல ஆழமா யோசிச்சோம் அப்படின்னா, இறை கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க என்ன செய்யல, பாசம் என்பது தடையாக இருக்கவில்லை. ஆனா பாசம் இருந்துச்சு, இருக்கிறது தப்பு இல்லைங்க. நாம கூட நம்ம மனைவியை நேசிக்கிறோம், நம்ம பிள்ளைங்களை நேசிக்கிறோம், தப்பா? அது தப்பு இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திசை திருப்ப அது வந்துடக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தாலும் என்ன நடக்குது, மனைவி தான், பிள்ளைகள் தான், கொண்டு போய் விட்டாச்சு. எந்த இடத்துல எப்படி இறை நினைவு வேலை செஞ்சது பார்த்தீங்களா? அது போன்று நம்ம உலக ரீதியாக பார்க்கும்போது பல்வேறு இடங்கள்ல மனிதர்கள் சறுக்கக்கூடிய ஒன்று. நான் என்ன செய்கிறது, நானாவது இப்படி பயானுக்கெல்லாம் வரேன், ஓரளவுக்கு நமக்கு தௌஹீது புரிஞ்சிருச்சு, கொள்கையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் வீட்டில் சொன்னால் கேட்க மாட்டுறாங்க. பை பர்த்டே கொண்டாடாதீங்கன்னு சொல்கிறோம், குழந்தை முதல் பர்த்டே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், வெட்டிங் டே, திருமண நாள் கொண்டாடணும்னு சொல்கிறாங்க, மனைவி கேட்க மாட்டுறாங்க. சொல்லக்கூடிய நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா நீங்கள் பார்த்துங்க. நம்ம அதில் ஒரு ஆளை ஆயிடக்கூடாதுக்காக தான் இவ்வளோ சொல்கிறது. அப்போ என்ன அப்படின்னா, அந்த நேரங்களில் நமக்கு இறை நினைவு எங்கே செல்கிறது? படைத்த இறைவன் அந்த நேரத்தில் நினைவு வரலையா? எங்க அல்லாஹ்வுடைய கட்டளையாச்சே, இறைவன் தடுத்த ஒரு செயலாச்சே, இதை நான் என்னுடைய மனைவியுடைய திருப்திக்காக, என்னுடைய குடும்பத்தாருடைய திருப்திக்காக எப்படி நான் செய்ய முடியும், எப்படி இதில் நான் செயலாற்ற முடியும் என்று நாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் எண்ணற்ற செய்திகள் இதில் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் கவனித்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இதைத்தான் யோசிக்கணும். பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் இருக்கு, அவங்கள நம்ம நேசிக்கணும், குடும்பத்துக்காக பாடுபடணும், உழைக்கணும், அதெல்லாம் ஓகே தான். பொருளாதாரத்துக்கு தேடுவது, இப்போ ஜிம்மா முடிஞ்சு கூட அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன் வசனத்துல, ஜிம்மா முடிஞ்சவன நீங்க என்ன செய்யுங்க, பூமியில் சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட மார்க்கங்க, அற்புதமான மார்க்கம். நீ உங்களுக்கு குடும்பம் வேணாம், செல்வம் வேணாம், காசு வேணாம், பணம் வேணாம், ஒண்ணு வேணாம், நீ காட்டுக்கு போ, மலைக்கு போன்னு சொல்ற மார்க்கம் இல்லைங்க, அற்புதமான மார்க்கம் அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? இந்த தான் நம்மளை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டிய இடம் இதுதான். இந்த பொருளாதாரம், இந்த குடும்பம் என்பது அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக என்னை செயல்பட வைக்கிறதா? அது தேவையில்லை. இந்த முடிவுக்கு தான் வரணும் நீங்களும். ஏன், எதுக்காக சொல்றோம்? அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு திசை திருப்ப வேண்டாம். அப்படி திசை திருப்பினால் அல்லாஹ் சொல்லுகிறான், உலாய்க்க உமுல் காசிரூன் வமன் யஃபல் தாலிக ஃபஉலாய்க ஹுமுல் காசிரூன். யார் அந்த செயல் செய்கிறாரோ, அப்படி செயல்படுகிறாரோ, அவர் நஷ்டமடைந்தவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே இந்த விஷயத்தில் மிக கவனமாக செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்திய அளவில் பார்த்தாலும் சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களிலே தாக்கப்படக்கூடிய நிகழ்வுகள், துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுகள், கொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. மாட்டின் பேராலே, அதே போல ஸ்ரீராம் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் இன்னும் பல்வேறு காரணங்கள் பின்னணியில் கொலை செய்யக்கூடிய, துன்புறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உலக அளவில் நிறைய இடங்கள்ல இஸ்லாமிய மக்கள், நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தாக்கப்படக்கூடிய நிகழ்வுகளும், குறிப்பாக பாலஸ்தீனத்தில் ரஃபா பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளத்தை ரணமாக்கி இருக்கிறது. அந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக யாருமே கலங்காமல் இருக்கவே முடியாது. இந்த இஸ்ரேலிய அநியாய காட்டு மிராண்டிகள், என்ன வேணாலும் சொல்லலாம், தகும் பயங்கரவாதிகள், அயோக்கியர்கள், ஈவு இரக்கமற்றவர்கள், இந்த இஸ்ரேலிய நாய்கள் நம்மளுடைய சொந்தங்களை, பாலஸ்தீன மக்களை
அநியாயமாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கொண்டு ஒழிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். சமீபத்தில் இப்போ ரஃபா பகுதியில் கூடாரங்களின் மீது, கூடாரங்கள் என்பது மக்கள் தஞ்சமடையக்கூடிய ஒரு பகுதி, இவன் ஈவு இரக்கமற்றவன் காட்டு மிராண்டி என்பதற்கு இதுவே சான்று. அது மேல போய் தாக்குதல் நடத்தலாமா? அந்த ஒரு நிகழ்வையும் அந்த ஒரு வேலையும் இந்த இஸ்ரேலிய நாய்கள் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்மளுடைய பிரார்த்தனைகளை நாம் அதிகரிக்க வேண்டும். நாம் தஹஜ்ஜுத் தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில், அதே போல் நம்மளுடைய சஜிதாக்களில், கடமையான தொழுகைக்கு பிறகு இப்படி, ஏன்னா நம்ம செய்திகளை கேட்கின்றோம், கேட்க வேண்டிய ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம். இப்போ நமக்கு ஒரு துன்பம் வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, பொதுவாகங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா துவா கேட்கறது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கு நம்மள்கிட்ட. கடமையான தொழுகை முடிந்த பிறகு இறைவனை போற்றி புகழ்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் நம்ம நிகழ்வு எப்படி இருக்கிறது? சில நேரங்கள் நம்ம உட்காருவோம், பல நேரங்களில் நம்ம உட்கார மாட்டோம். நமக்கு ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க, அப்போ நம்ம உட்கார்றோமா இல்லையா? கண்ணீர் சிந்துறமா இல்லையா? எல்லாம் மறந்து போகுது. கடை வியாபாரம், தொழில், அது இது, கொடுக்க வேண்டியது, வர வேண்டியது எல்லாம் மறந்துடுது. என் மகன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், அவனை காப்பாத்திரியா இல்ல? என் குடும்பத்தில் உள்ளவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இறைவா அவங்கள காப்பாத்திர, உட்காரமா இல்லையாங்க? இந்த நிகழ்வு, இந்த சிந்தனை, இந்த உணர்வு இதுல வருதா நமக்கு? எல்லாம் நம்ம பேசுறோம், வாட்ஸ்அப்லாம் அனுப்புறோம், ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்குறோம், ஓகே தான். ஆனால் படைத்த இறைவனிடத்தில் இந்த அயோக்கியர்களுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட நம்மளுடைய மக்களுக்காக நம்ம பிரார்த்தனைகள் என்ன செய்யணும்? அதிகப்படுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்ற தகவலை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.